ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய்டெக். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அதாவது இன்ஸ்டாகிராமில் எப்படி இமெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பரை சேஞ்ச் பண்ணணும், ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் அதாவது நீங்கள் எந்த ஐடியை மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஐடியை வந்து ஓப்பன் பண்ணி இந்த இதை அதாவது நம்ம ப்ரொஃபைல் பிக்சரை இந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்கள் பேஜ் ஓப்பன் ஆகிரும். ஸோ இதில் மேலே வந்து 3 ஐக்கான் பார் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகுதா. இதில் வந்து அக்கௌண்ட் சென்டர்னு இருக்குங்க பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். அதாவது ஷேரிங் அக்ராஸ் ப்ரொஃபைல், லாகிங் வித் அக்கௌண்ட்ஸு. ஸோ கீழே வந்து அக்கௌண்ட் செட்டிங்ஸ்னு பார்த்தீங்களா, இதில் வந்து பாஸ்வேர்டு அண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அது கீழே இந்த பர்சனல் டீட்டெயில்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நம்ம என்ன டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கப்புறம் நம்ம என்ன இமெயில் ஐடி என்னென்ன கொடுத்துருக்கோமோ அந்த இது எல்லாமே வந்துடும். இதில் வந்து காண்டாக்ட் இன்ஃபோன்னு ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை போய் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்கள் பழைய நீங்கள் எந்த இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, இல்லை எந்த இமெயில் ஐடி லிங்க் பண்ணியிருக்கீங்க, எந்த நம்பர் லிங்க் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம அந்த டீட்டெயில்ஸில் பார்க்கவும் செஞ்சுக்கலாம். இதில் வந்து கீழே வந்து நம்ம ஆட் நியூ காண்டாக்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து மொபைல் நம்பர் ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம், இமெயில் வந்து உங்களுக்கு வந்து ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது நான் இப்போ வந்து இமெயில் ஆட் பண்ணுறேன். நான் வந்து இமெயில் ஐடி எனக்கு கொடுத்துட்டேன். இப்போ வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கோடு போவோம். அதாவது நம்ம எந்த மெயில் ஐடி எதோ கொடுத்து வச்சுருக்கோமோ அதுக்கு வந்து இந்த கன்ஃபர்மேஷன் கோடு வந்து பார்த்திங்களா, இதை வந்து இதில் அப்படியே போய் நம்ம அங்கே போய் டைப் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி லோட் ஆகிட்ருக்கும். லோடாகி முடிச்சதுக்கப்புறம் இந்த இதில் வந்துடும். அப்புறம் கீழே வந்து க்ளோஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து உங்கள் மெயில் ஐடி சேஞ்ச் ஆகிரும். அவ்வளோதான்.